உன் வாழ்க்கையை மாற்றணும்னா நீ உன்னை விட்டு கொடுக்காத அவரால் செயல்பட முடியாது. நீயா கொடுக்கணும், நீயா ஹம்பிள் பண்ணணும், தாழ்த்தணும். எனக்கு அந்த அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, பாவியா இருக்கிற என் மேல் கிருபையா இருங்கன்னு தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கிறார் அவர். until and unless you humble yourself, நீ தாழ்மையாய் நீ தாழ்த்துகிற வரைக்கும் உன்னுடைய தவறை உன்னால உணர முடியவே முடியாது. உன்னை நீ தாழ்த்துகிற வரைக்கும் நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டால அதான் பெருமை. உன்னை தாழ்த்துகிற வரைக்கும் உன்னுடைய மீறுதல்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உன்னை தாழ்த்திட்டேன்னா நீ எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். நான் சரியில்லாண்டவர், நான் பாவி அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். அப்படி உன்னுடைய மிஸ்டேக் தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து உன்னுடைய வாய்களை வருகிறது மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரிப்பெண்டட் ப்ரேயர் வரும். ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிப்ப. ஜெபிச்சா உடனே கர்த்தர் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றிடுவார், உன் சிறையிருப்பை மாற்றிடுவார். அல்லேலூயா.